கடலூர் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்திருக்கிறது. விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், கடந்த ஒரு சில நாட்களாகவே நம்ம தொடர்ந்து வானிலை நிலவரத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். கடலூர்ல கடல் பகுதியில் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றதையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். புயல் உருவாகவிருக்கிறது அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நிலையில் கடலூர்ல கடற்கரை பகுதியில் என்ன நிலை காணப்படுகிறது? கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறதா? இருக்கக்கூடிய மீனவர்கள் என்ன சொல்றாங்க? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது. புயல் வந்து விடுமோ, கனமழை வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. புதிய தலைமுறை தொடர்ந்து அதிகாரிகள் தகவலும் ஆய்வறிக்கையின் தகவல் தான் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். பொதுமக்களை அச்சப்படுத்துவதற்காக எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தகவலை தொடர்ந்து தெரிவிக்கிறோம். அது மீனவர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு காரணங்களாக தான் தொடர்ந்து பதிவு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட பதிவு தான் இந்த பதிவு கூட. தற்போது வரை கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை பெரிய அளவில் இல்லை என்றாலும் காற்றின் வேகம் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. கடல் சீற்றமும் தற்போது அதிகரிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக இந்த பெங்கல் புயல் வந்து விரைவில் வந்து கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சமயத்தில் கடலூர் மாவட்டம் மட்டுமில்லாமல் கடற்கரை ஒட்டியுள்ள அனைத்து மாவட்டங்களும் பெருமழை தரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த மழை வந்து பெரிய மழையாக 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை தரலாம் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அனைத்து மாவட்டங்களும் தற்போது தயார்படுத்தப்படுகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்திற்கு இந்த பெங்கல் புயலால் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது. இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட காரணத்தால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் கடற்கரை ஒட்டியுள்ள பல பகுதிகளில் வந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படுகிறது. காரணம், ஏதேனும் விளையாட்டுத்தனமாக வந்தால் கூட இங்கு விபத்து ஏற்படும். எனவே பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி பிரத்யேகமாக நாம் பதிவு செய்த காட்சி. கடல் சீற்றம் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. பல இடங்களில் கற்கள் கொட்டப்பட்டு இந்த மீனவ கிராமங்கள் பாதுகாக்கப்பட்டாலும் இந்த கடல் நீர் என்பது பல பகுதியில் வந்து உள்ளே புகத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக வீடுகளில் புகத்தவில்லை. வெள்ளி கடற்கரை அந்த போல் பகுதியில் வந்து தண்ணீரோட வேகம் வந்து அதிகரிக்க தொடங்கிவிட்டது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி துறைமுக பகுதி. இந்த துறைமுக பகுதியில் படகுகளோடு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடல் சீற்றம் நேற்றை விட இன்று சற்று கூடுதலாக இருக்கிறது. அது குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ந்து கடல் அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் காண்பிப்பார். இதுபோல் தொடர்ந்து வரும்போதுதான் இங்கிருந்து படகுகள் செல்ல முடியாது. ஒரு அலை 2 அலையில் வந்தால் அடுத்தடுத்த அலையை நோக்கியே செல்வார்கள். ஆனால் தொடர்ந்து வரும்போது அந்த படகு கவிழ்ந்துவிடும். இதன் காரணமாகத்தான் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை மூலமாக தமிழக அரசு மூலமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. மீனவர்கள் பாதுகாப்புக்காகத்தான் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை அழிப்பதற்காக இல்லை, இது பாதுகாப்பு காரணங்களுக்காக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அப்படி அதை மீறி சென்ற மீனவர்கள் தான் 6 பேர் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களும் நேற்று ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டார்கள். அதன் பிறகுதான் மீனவ கிராமங்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைஞ்சார்கள். எனவே இந்த புயலோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ கரையை கடக்கும் வரை எந்தவிதமான தேவையற்ற பயணங்களையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம். குறிப்பாக ஆறுகளை கடக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. இது பொதுமக்களுக்கான ஒரு செய்தி, மீனவர்களுக்கான செய்தி, எந்த வகையிலும் அச்சுறுத்துவதற்கான செய்தி அல்ல. ஆனால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான செய்தி என்று பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். ஸ்ரீதர், விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி.